செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணன்குமார், வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணன்குமார், வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகச்செட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த பூஜை செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கும் கருங்கற்களை கொட்டுவதற்கும் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆளும் அரசை கண்டித்தும் மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மீனவ கிராம மக்களும் சேர்ந்து இன்னைக்கு சாலை மறியல் செஞ்சுக்கிறோம். அது எதுக்குனாக்கா தூண்டில் வளைவு அமைத்து கொடுங்க. ஏன்னா எங்களோட மீனவ மக்களின் வாழ்வாதாரம் ஒரு சுத்தமாக வாழ்வாதாரம் இல்லாத போயிடுச்சு. இது சம்பந்தமா கடந்த 400 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் பட்டினி போராட்டம் நடத்தினோம். அப்போ துறை சார்ந்த அமைச்சரும் முதலமைச்சரும் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இது உடனடியாக தீர்வு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கான தீர்வை ஒன்றும் செய்யல. இது பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியும், கனகச்செட்டிக்குளம், சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி என்கிற 4 கிராம மீனவர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா 400 நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் ரங்கசாமி அவர்களும், மீன்வளத்துறை அமைச்சராக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் லட்சுமி நாராயணன் அவர்களும், தற்போதைய கரண்ட்ல இருக்கிற கல்யாண சுந்தரம் பிஜேபி கல்யாண சுந்தரம் அவர்களும் அடிக்கல் நாட்டு போனாங்க. இதுவரையிலுமே எந்த அடிக்கலும் எங்களுக்கு நாட்டிட்டு போய் எந்த ஒரு செயல்பாடும் திட்டங்களும் இல்லைன்றதான் இந்த அரசு எங்களை மிகவும் மீனவ மக்களான எங்களை வஞ்சிக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் நகர போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த வளையல் வியாபாரி முகமது ரியாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரியவந்தது. மேலும் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து முகமது ரியாஸை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு வாகனங்களை வாங்கிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த விவகாரத்தில் காரைக்காலைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரை தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்துள்ளது.
காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு ஆவணத்தை தயார் செய்து போலியான பட்ட ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்து கீழகாசாக்குடி பகுதியைச் சேர்ந்து சிவராமன் என்பவரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் என்பவரை தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக காரைக்கால் நகர காவல் நிலையம் அறிவித்துள்ளது. ஆனந்தின் இருப்பிடம் பற்றிய தகவல் தெரிந்தால் நகர காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் தகவல் தெரிவிப்பவரின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை 33 கோடி ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். இதில் 9,52,00,000 மீட்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் போலீசார் பத்திரிகை மற்றும் சமூக வலைதளம் மூலமாக சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து ஏராளமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் மொபைல் போன்களில் மூழ்கி கிடக்கும் பொய் செய்திகளை உண்மை என நம்பும் ஆசாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற பேராசையில் சைபர் கிரைம் கும்பல் விரிக்கும் ஆசை வலையில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி வழியாக 3,556 புகார்கள் பதிவானது. இதில் 122 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் இழந்த 8,93,00,000 1,21,00,000 மீட்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வழியாக மொத்தம் 3,663 புகார்கள் பெறப்பட்டு 120 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 33 கோடி வரை பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதில் சைபர் கிரைம் போலீசார் 9,52,00,000 மீட்டுள்ளனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சொரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்பு. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சொரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பெரு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமையுரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் அரசு மருத்துவக் கல்லூரி இடம் பிடித்த மாணவி வர்ஷாவை கௌரவித்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு கையேடு, அடையாள அட்டை, இடைப்பட்டை, தகைசால் முத்திரை ஆகியவற்றை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி, ஆசிரியர் மாணிக்கவேலு தொகுப்புரையும் சடகோப்பன் நன்றியுரையும் ஆற்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் ஸ்வச் சதாஹி சேவா துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சிறப்பு துப்புரவு பணிகளை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கொடியசைத்து துவக்கி வைத்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார். இதில் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியாமணி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு துப்புரவு பணிகளை ஆணையர் மேற்பார்வையில் தனியார் நிறுவன ஊழியர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பலர் மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடும்பொருள் தயாரிப்பு பற்றிய 7 நாள் பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடும்பொருள் தயாரிப்பு பற்றிய 7 நாள் பயிற்சியின் துவக்க விழா பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார். முன்னதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார்.
விழாவில் பேசிய சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ், இந்த வேளாண் இடும்பொருள் பற்றிய 7 நாள் பயிற்சி மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி என்றும், இதில் பங்கேற்று தாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்து தொழில் முனைவோராக வேண்டும் என்றும், மேலும் மகளிர் தொழில் முனைவோரின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முனைவர் பவானி, விரிவாக்க அலுவலர் கார்த்திகேயன், பிளாக் ஆங்கர் சாந்தமூர்த்தி, துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சுய உதவி குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் ஊழியர்கள் ஜெயலட்சுமி, மணிகண்டன், வினிதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி உதயம்பட்டு, உத்தரவாகினிப்பேட், சுல்தான்பேட், மணவெளி, GN பாளையம், வில்லியனூர் மூர்த்தி நகர், அனந்தம்மாள் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கினார். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வண்ணார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு வலியுறுத்தல். புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வண்ணார் சமுதாயத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் சலுவையாளர் சமூகத்தினை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் இயற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு தலைவர் கலியபெருமாள், வண்ணார் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வண்ணார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து வண்ணார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே புதுவை அரசு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் வண்ணார் சமுதாயத்தை SC பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கலியபெருமாள், வாழ்வாதாரம், சட்ட பாதுகாப்பு, கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வண்ணார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன், சட்ட ஆலோசகர் சிவசங்கர், துணைத் தலைவர்கள் லதா பெருமாள், பிரபுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்டு திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 152 மாணவிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு G. நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்கள் தனது பொற்கரங்களால் மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் திரு சண்முகம் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ் விரிவுரையாளர் திருமதி பழ கலைவாணி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் திரு கணபதி விவேகானந்தன் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் ராமலிங்கம், கைலாஷ், சசி, முருகன், ராமு, மகேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர். யூனிமணி பினான்சியல் சர்வீஸ் லிமிடெடின் கிளை திறப்பு விழா நேற்று கடலூரில் நடைபெற்றது. யூனிமணி பினான்சியல் சர்வீஸ் லிமிடெடின் கிளை திறப்பு விழா நேற்று கடலூரில் உள்ள மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்றது. இக்கிளையினை கோவன் ஸ்டெஸ்ட் அண்ட் ஸ்லீப் கேர் சென்டர் டாக்டர் கிருஷ்ணபிரியா கலைக்கோவன் அவர்கள், தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் P. திலீப், கடலூர் மண்டல தலைவர் M. சபரீசன், கிளை தலைவர் சுந்தர் S. மற்றும் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக டாக்டர் கலைக்கோவன் பாலசுப்ரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார். மீண்டும் முதன்மை செய்திகள். தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணன்குமார், வைத்திலிங்கம் MP ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.